Hello everyone, this is Resin Pendant making tutorial video. So recently ஒரு customer hair sample send பண்ணி அதை resin pendantல preserve பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் ஒரு bezel tape எடுத்துக்கிட்டேன். இந்த tape இல்லை அப்படின்னா நீங்கள் cello tape கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஒரு heart shape pendant ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டேப்போட பர்பஸ் என்னன்னா அந்த bezel வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு UV resin லேயர் போர் பண்ணிக்கலாம். இது போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு சாப்ஸ்டிக் இல்லைனா ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதை க்யூர் பண்ணணும். முக்கியமாக யூவி லைட் வச்சு ஒரு 5 to 10 minutes நல்லா க்யூர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் இது பின்னாடி ஃபோட்டோ இருக்குது. இந்த லேயர் நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறமா செகண்ட் லேயர் போர் பண்ணணும். செகண்ட் லேயரில் நான் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் படி ஒயிட்டில் பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த லேயரையும் சாப்ஸ்டிக் இல்லைனா டூத் பிக் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes அகெயின் யூவி லைட் வச்சு க்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லேயர் முடிஞ்சதுக்கப்புறமா ஹேர் சாம்பிள்ஸ் வச்சு கஸ்டமர் கொடுத்த இமேஜை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே ஹார்ட் சீக்வன்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் லேயர் ஆஃப் யூவி ரெசின் கொடுத்து பபிள் பர்ஸ்டர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இதை க்யூர் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமில் நம்ம பபிள் பர்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் மைன்யூட் பபிள்ஸ் எல்லாமே பர்ஸ்ட் ஆகும். ஃபைனலி பெண்டன்ட் இஸ் ரெடி. ஒன் சைட் ஃபோட்டோ அண்ட் இன்னொரு சைடு ஹேர் வச்சு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி பெண்டண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ரெசினில் நான் வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ போடணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.